ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நமது அருட்பெரும் தெய்வம் பங்காரு அம்மா அவர்கள் அருளியுள்ள வண்ணம் பெண்களின் சபரிமலையாக விளங்குகின்ற நமது மேல்மருவத்தூர் திருத்தலத்தில் கோடான கோடி பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் மேல்மருவத்தூரில் நடக்கக்கூடிய தைப்பூச இருமுடி பெருவிழாவில் பெண்கள் பெருமளவில் சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்தக்கூடிய வைபோகமானது மிகச் சிறப்பாக பன்னெடுங்காலமாக நடந்து வருகிறது. அவ்விழாவிலே தொடர்ந்து கியூ வரிசையில் வரக்கூடிய பக்தர்களை ஒழுங்குபடுத்தி நடத்தி செல்லக்கூடிய தொண்டாற்றக்கூடிய சக்திகள் இங்கே நம்மிடையே இன்று இணைந்துள்ளார்கள். அவர்கள் தாங்கள் தொண்டு செய்யும் பொழுது இருமுடி பணியில் இருக்கும் பொழுது என்னென்ன அற்புத அனுபவங்களை உணர்ந்தார்கள், அம்மாவின் பேராற்றலை எவ்வாறெல்லாம் உணர்ந்தார்கள் என்று இங்கே நம்மிடையே பகிர வருகிறார்கள். முதலாவதாக ஓம் சக்தி மனோன்மணி சக்தி, நீங்க பேசலாம். ஓம் சக்தி. குருமுடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இருமுடி தொண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய பொறுமை, சகிப்புத்தன்மை, ஆலயத்துல மட்டும் இல்ல குடும்பத்திலயும் அவ்வளவு பொறுமையா இருக்க நான் கத்துக்கிட்டேன். சகிப்புத்தன்மை எல்லாமே அங்க அம்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டேன். நிறைய அற்புதமும் அம்மா நிறைய பண்ணிருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இருமுடி மாலை போட்டுட்டு மாலை செலுத்திட்டு உடனே எனக்கு வரன் கல்யாண வரன் எங்க அப்பா பாத்துட்டு இருந்தாங்க. கல்யாணம் முடியவே இல்லை, அவ்வளவு வரன் பார்த்தாங்க. எங்க குடும்பத்துல யாருக்குமே அந்த அளவுக்கு பார்க்கல, எனக்கு அவ்வளவு ஜாதகம் பார்த்தாங்க. ஒரு வரன் கூட அதாவது வரன் பொருந்திருந்தா வேலை சரியா இருக்காது. அப்படி இருக்கும்போது நான் அப்பதான் முத மாலை போட்டுட்டு மாலை செலுத்திட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போன உடனே அன்னைக்கு அவங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அந்த வரன் வந்தாங்க, பார்த்தாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த வரனை எங்க அப்பா கேட்டாங்க, என்னம்மா முடிக்கவான்னு கேட்டாங்க. அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா முடிச்சு கொடுப்பாங்கப்பா அப்படின்னு நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். சரிப்பா, பிடிக்கலன்னா அப்புறம் என்னப்பா அப்படின்னா, பிடிக்கலன்னா அம்மா முடிச்சு கொடுக்க மாட்டாங்கப்பா, இதுதான் அப்படின்னு. அது ஒண்ணு. அடுத்தது, நான் மாலை போட்டுட்டு வரேன்னு என் மாமியார்ட்ட மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருமணமே ஆணுச்சுன்னு எங்க மாமியார்ட்ட நான் போய் சொல்றேன். நான் அதுக்கப்புறம் நான் மாலை போட்டுட்டு போவேன் அப்படின்னு போயிட்டு வருவேன் அத்தை அப்படின்னு சொல்றேன். அதுக்கு எங்க மாமியார், பொம்பளைங்க எல்லாம் மாலை போடுவாங்களா, மாலையெல்லாம் போடக்கூடாது, நீ போறது மட்டும் இல்லாம என் பையனையும் கூட்டிட்டு போய் கெடுத்துருவ அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. நான் ஆனா அதுக்கப்புறம் அடுத்த மாலை போடும்போது எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். எங்க வீட்டுக்கார் அனுமதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்க மாமியாருக்கு தெரியாமே நான் தொடர்ந்து நான் மாலை போட்டுட்டு வந்தேன். எங்க அம்மா வீட்டுல விரதம் இருந்து மாலை போட்டு இங்க எல்லாம் மாலையெல்லாம் கலட்டி வச்சு பொங்கல் இங்கேயே செஞ்சு அம்மா வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாதாரணமா போற மாதிரி மாமியார் வீட்டுக்கு திரும்பி போயிடுவேன். இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார் ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை, ரொம்ப வெறுத்து போயிருந்தாங்க. அப்ப நான் ஒரு நாள் சொன்னேன், இது மாதிரி நீங்க சக்தி ஒளி எடுத்துட்டு போங்க. அப்ப எனக்கு அம்மா குரு அம்மா மேல அந்த அளவுக்கு இது கிடையாது, பற்று கிடையாது. ஆனா என்னோட வாயில அன்னைக்கு குருவாரம் ஆனா அன்னைக்கு என் வாயில வந்திருக்கு, சக்தி ஒளி எடுத்துட்டு போங்க, கட்டாயம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி வரும்னு சொல்றேன். இப்ப எங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு சக்தி ஒளி புக் எடுத்துட்டு போறாங்க, ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு மத்தியானம் சாப்பிடறதுக்கு வரும்போது, நீ சொன்ன மாதிரி எடுத்துட்டு போனேன் பாரு, இன்னைக்கு ப்ரமோஷன் ஆர்டர் கிடைச்சிருச்சு, வருஷக்கணக்கா கிடைக்காத இது இன்னைக்கு கிடைச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த இது அப்புறம் இருமுடி தொண்டிலேயே நான் நிறைய 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 கத்துக்கிட்டேன் சக்தி. என் உடம்புல ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருந்தது. அப்ப வருஷக்கணக்கா நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன் ஸ்கின் ப்ராப்ளத்தால. கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து அது அப்பா எங்க அப்பா லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க. கல்யாணம் ஆகியும் எங்க வீட்டுக்கார் அவரும் செலவு பண்ணாரு. பார்க்காத வைத்தியம் இல்லை, அவ்வளவு வைத்தியம் பார்த்தோம், எல்லா வைத்தியமும் பண்ணியாச்சு. எந்த இதுக்குமே என்னோட ஸ்கின் ப்ராப்ளம் சரியாவே ஆகல. அம்மாவோட அகண்ட எண்ணெயை வச்சுதான் என்னோட இதை தலையில இருந்து கால் வரைக்கும் வைப்பேன். குளிச்சுட்டு அந்த எண்ணெயை தடவிதான் என்னோட உடம்புல உள்ள ஸ்கின் ப்ராப்ளம் முழுமையா குணமானிச்சு சக்தி.
பாதபூஜைக்கு போனேன் சக்தி. அம்மா வந்து அங்க வந்து அம்மாவும் சொன்னாங்க, ரெட்ட நாகத்துல உட்கார்ந்து 7ஆம் நம்பர் யாழ்ப்பாணத்துல வேள்வி பண்ணுங்கம்மான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் செஞ்சோம். செஞ்சுட்டு இவங்களுக்கு வந்து எங்க சக்திக்கு வந்து ப்ரமோஷன் வந்து இந்தியா ஆல் ஓவர் இந்தியால வந்து போடுவாங்க. அவங்களோட ப்ரமோஷன் அது வந்து ஸ்டேட் லெவல்ல போடுவாங்க. அந்த மாதிரி போட்டும் போது இவங்களோட சீனியாரிட்டி படி வந்து இவங்களுக்கு முன்னாடி உள்ள சீனியர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல டெல்லி, கான்பூர், கல்கட்டா அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க. இவங்களுக்கு வந்து கர்நாடகா, பெங்களூர் அந்த இதுல போட்டுட்டாங்க, சவுத் ஜோன்ல போட்டுட்டாங்க. இவங்களுக்கு முன்னாடி உள்ள சீனியர் எல்லாம் வந்து ரொம்ப பொறாமப்பட்டு, எப்படி நீங்க உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கிடைக்கும், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டு எங்க சார் கிட்ட இது பண்ணிருக்காங்க. அப்ப எங்க சார் வந்து சொன்னாங்க, நான் சொன்னேன், அவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க, நம்ம எங்க போனோமோ அந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போவோம். எங்க அம்மா பார்க்க போனோம். எங்க அம்மா போய் பார்த்தோம். எங்க அம்மா வந்து எங்களுக்கு இது சொன்னாங்க, நாங்க அதை செஞ்சோம். அவங்களையும் வந்து கூட்டிட்டு போய் அவங்களையும் செய்ய சொல்லுவோம். சொல்லுங்க, போய் சொல்லுங்க, அவங்க கிட்டயும் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒவ்வொரு அற்புதம் செஞ்சிருக்காங்க. வந்து அதே மாதிரி அவங்க வந்து அந்த சீனியர் இல்லாம வந்துமே அவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க, அவரு வந்து ஜூனியர் தானே, அவருக்கு எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு மனு வேற எழுதி, லெட்டர் எழுதி டெல்லி ஹெட் ஆபீஸ்க்கு எழுதி போட்டாங்க. அவருக்கு எப்படி கொடுக்கலாம், எங்க வீட்டுக்கார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய், அவருக்கு எப்படி கொடுக்கலாம்னு சென்ட்ரலுக்கே எழுதி போட்டு லெட்டர் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் எந்த ஒரு டார்ச்சருமே இல்லாம பெங்களூர்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் வந்து அகமதாபாத் போனாங்க. அதுவுமே வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அங்கேருந்து டிரான்ஸ்பர் ஆகி யாருமே வந்தது கிடையாதான். அகமதாபாத் ரொம்ப கடுமையான வெயில் இருக்கும், அங்க இருக்க முடியாதுன்னு எல்லாருமே சொல்லி பயமுறுத்தினாங்க. இவங்களுக்கு முன்னாடி உள்ள சீனியர்ஸ் எல்லாம் போய் அவங்க 2.5 வருஷம் இருந்திருக்காங்க. எங்க சக்தி போய் 1 வருஷம் தான் கரெக்டா இருந்தாங்க. 1 வருஷம் போய் இருந்துட்டு அதுங்காட்டியும் அம்மா கிட்ட நான் அதே போல சித்ரா பௌர்ணமி வேலையில எப்போதும் போல நான் கலந்துட்டு இருந்தேன். அம்மா அதே போல வந்து என்னைய 1 வருஷத்திலேயே அகமதாபாத்ல இருந்து திருப்பி பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துட்டாங்க. டிரான்ஸ்பர் கொடுத்து உடனே ரிலீவ் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. அந்த மேடம் வந்து சொன்னாங்களா, சீனியர் மேடம், யாருக்கும் இவ்வளவு சீக்கிரத்துல வந்து ரிலீவ் ஆர்டரும் கிடைக்காது, உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு சக்தி அப்படின்னு எங்க சார் பேரை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய அற்புதம், 1 2 இல்ல, இவ்வளவு அற்புதம். என்னோட ஸ்கின் என்னை பார்த்தாலே வந்து அருவருப்பா இருக்கும் அப்படி பார்த்தா. ஏன்னா அப்படி இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப எனக்கா இப்படி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுன்னு அப்படி சொல்ற மாதிரியே இல்ல. அதே போல வந்து எனக்கு வந்து நவராத்திரியில வந்து எனக்கு வந்து வெளி எண்ணெய் கடையில தான் எனக்கு வந்து தொண்டு இருக்கும். முதல் வருஷம் வந்து நான் வந்து தொண்டுல இருக்கும்போது சாந்தி சக்தி வந்து என்னை வந்து கருவறையில தான் வச்சிருந்தாங்க. என்னோட இன்னொரு சீனியர் சக்தி வந்து அவங்க வந்து இல்ல, மனோன்மணி சக்தி வந்து எனக்கு இங்க வெளியில வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு கூட கொஞ்சம் வருத்தமா இருந்தது, என்னடா நம்ம சாந்தி சக்தி வந்து உள்ள வச்சிருந்தாங்களே, இங்க இவங்க வெளில வைக்கிறாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் 2வது வருஷம் அதுக்கப்புறம் எனக்கே நானே உணர்ந்து என்னைய உள்ள கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு இங்க வந்த கருத்து மித்தவங்களுக்கு சொல்லி, அம்மா இந்த எண்ணெயை வாங்கிட்டு போங்க, இது வந்து இந்த எண்ணெய்க்கு ஈடு உலகத்துல வேற எந்த மருந்தும் கிடையாது அப்படின்னு தலையில இருந்து பெரியவங்கல இருந்து பச்சை குழந்தைல இருந்து வயசானவங்க வரைக்கும் தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த எண்ணெயை தடவுமா. நான் வந்து எங்க வீட்டுல வந்து எந்த மருந்து வாங்குறது இல்ல, பெயின் பாம் எதுவுமே கிடையாது, இததான் நான் தடவுறேன். நான் வந்து எனக்கு இந்த மாதிரி வியாதி இருந்தது. அப்ப வந்து எங்க அக்கா வந்து நீ மருந்தெல்லாம் இந்த சாப்பிடாத, எங்க அக்கா வந்து கண்மணி இருக்காங்களா அந்த சக்தி தான், அவங்க வந்து சொன்னாங்க மருந்தெல்லாம் எது வேணாம், நீ இந்த எண்ணெயை தடவிட்டு வா, அம்மா பேரை சொல்லிட்டே தடவு அப்படின்னு சொல்லி அவங்கதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து தினமும் பிரஷ் பண்ணிட்டு ஒரு சொட்டு எண்ணெயை உள்ளுக்குள்ள மருந்தா, அம்மா நான் இந்த எண்ணெயை உள்ளுக்குள்ள நான் மருந்தா சாப்பிடுறேன், இந்த எண்ணெய் போய் என் ரத்தத்துல கலந்து என் உடம்புல உள்ள வியாதியெல்லாம் முழுமையா குணமடையணுமா தாயேன்னு சொல்லிட்டு அதை உள்ளுக்குள்ள சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியோ காஃபியோ டீயோ குடிப்பேன் சக்தி. அந்த மாதிரி நான் இந்த எண்ணெயை தடவுனேன்னு வர சக்திங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நான் சொன்னேன். சொல்லி எண்ணெயை வாங்கிட்டு போங்க சக்தி, இதுல அவ்வளவு மகத்துவம் இருக்குது, உலகத்துல வேற எந்த மருந்துக்கும் ஈடும் இந்த மருந்தை வந்து மருவத்தூர் எண்ணெயை வந்து இது பண்ண முடியாது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இருமுடியில வந்து ரொம்ப பேர் வருவாங்க. அவங்க எல்லாமும் வந்து அவங்க கிட்ட இருந்து நான் வந்து நிறைய பொறுமையா சகிப்புத்தன்மை நிறைய கத்துக்கிட்டேன். அம்மா வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களை எல்லாம் வந்து அந்த இடத்துல வச்சு எங்களுக்கு
இவ்வளோ அருளும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு ரொம்ப கோடான கொடி நன்றியை நாங்க எல்லா தொண்டர்களும் அம்மா பாதத்துல சமர்ப்பிக்கிறோம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி, மனோன்மணி சக்தி. ரொம்ப உருக்கமா ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகி சொன்னீங்க. முக்கியமான விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள் சொன்னீங்க. அம்மாவுடைய இந்த கரிசன குழுவில் நீங்க இருக்கிறப்ப உங்களுக்கு நடந்த அந்த அற்புதங்கள் வந்து மிக பெருசு. அம்மா சொல்லி நீங்க செய்யக்கூடிய அந்த பணி, அதாவது அந்த சித்ரா பௌர்ணமி வேதியில நீங்க கலந்துக்கிட்டதுனால உங்களை சக்திக்கு உள்ள ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர், இந்த மத்திய அரசாங்க பணியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அம்மா சரி பண்ணி கொடுத்ததும் மிக சிறப்பான விஷயம். அது மாதிரி உங்களுக்கு இருக்க அந்த தோல் வியாதிய இந்த அகண்ட எண்ணெய் போக்கினதுனால அதை வந்து நீங்க மத்தவங்களுக்கு வந்து கொடுத்து மத்தவங்களும் வாங்கி அதை பயன்பெறணும்னு வந்து அதை முழு தொண்டா முழு வயசுல இறங்கி செஞ்சுட்டு இருக்கேன்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அம்மாவுடைய பரிபூர்ண அருளை பெற்றிருக்கீங்க. வந்து பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி. அடுத்ததா உமா சக்தியை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஓம் சக்தி. எல்லாம் வல்ல அன்னை ஆதிசக்தியை வணங்கி எதுவும் நிகழ்த்த வல்ல அருள் திரு ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களை வணங்கி எனக்கான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இருமுடியில எனக்கு கிடைச்ச அனுபவம்னு சொன்னா, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றதை விட வர்ற பக்தர்களுடைய அனுபவத்தை சொல்லணும்னா ரொம்ப கவலையோட வருவாங்க. அம்மா 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 அப்படின்னு வரும்போது எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னையே மீறி எனக்கு அழகு வந்துடும். இவ்வளோ பேர் அம்மான்னு உன்னை கூப்பிட்டுட்டு வர்றாங்கம்மா, அவங்க கவலையெல்லாம் நீக்கி கொடுமா, அவங்கள சந்தோஷமா வச்சுக்குமா, என்னையும் அறியாம நான் வேண்டிக்குவேன். ஒரு நாள் ஒரு குழந்தைய கொண்டு வந்து ஒருத்தங்க காமிக்கிறாங்க. அம்மா இது நீ கொடுத்த பிச்சைம்மா, இது நீ கொடுத்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் கும்பல் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து, இங்க பாருமா, இங்க உன்கிட்ட சொல்லிட்டு போறேன், அடுத்த வருஷம் வரும்போது எனக்கு குழந்தை இருக்கணும், நான் அதை கூட்டிட்டு வந்து உனக்கு காமிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி உணர்வு பூர்வமான நிகழ்வுகள் எல்லாம் நாங்க லைன் அனுப்பும் போது பார்த்திருக்கோம். இந்த வாய்ப்புக்கு அம்மாக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியாது. நன்றி சொன்னா அது பத்தாது. அவள் என்னை ஆட்கொண்டு எனக்கு ரட்சித்தாள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த 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 அனுபவங்கள் எங்க குடும்பத்துக்கு நிறைய இருக்கு. நான் அதெல்லாம் சொன்னேன்னா நிறைய அது பத்தாது, டைமும் போதாது. அம்மா சர்வ வல்லமை படைத்தவள், அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். அவளால முடியாதது எதுவுமே கிடையாது. அவள் நினைச்சால்னா எல்லாமே செய்வா. ஓம் சக்தி. சக்தி. ஓம் சக்தி, உமா மகேஸ்வரி சக்தி. ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா பேசி முடிச்சீங்க. அழகா சொன்னீங்க, சர்வ வல்லமை படைத்தவள் நம்ம அம்மா அப்படின்ட்டு. அது அழகா அதை நீங்க ஆணித்தரமா உணர்ந்திருக்கீங்க. அதனாலதான் நீங்க ஆரம்பத்திலயும் எல்லாம் அல்லன்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லி ஆரம்பிச்சீங்க. அதை நீங்க பரிபூர்ணமா உணர்ந்ததுனால அந்த வார்த்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. உணர்வு பூர்வமா பேசுனீங்க. நமக்கு நம்ம அம்மாவை கும்பிடுறோம்னு நின்னுட்டோம்னா லைன் கியூ தேங்கி போயிடும். அந்த மாதிரி சமயத்துல கூட நம்ம நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு செய்யக்கூடிய அந்த தொண்டுல உங்களுக்கு அம்மா உங்க உங்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்புல இருந்து செய்யக்கூடிய சாந்தி சக்தி அவங்க வாய்ப்புல அவங்களுடைய குரல்ல உங்களை உமா லைனை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை ஊக்கப்படுத்தினதும், அது மாதிரி பட்டாம்பூச்சி பார்த்தது, அந்த மாதிரி குழந்தைங்களை அம்மா நீ கொடுத்த குழந்தைன்னு ஒரு பக்தர் சொல்றதும், அடுத்த தடவை வரும்போது குழந்தையோட தான் உன்னை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுபூர்வமான காட்சிகள்லாம் அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி. அடுத்ததா உதயசங்கரி சக்தி பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இருமுடி தொண்டு செய்யும்போது எனக்கு கிடைச்ச அனுபவங்களை பத்தி சொல்றேன் சக்தி. ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருமுடி தொண்டுக்கு வந்தேன், அதுக்கு முன்னாடி அன்னதான பணி அந்த மாதிரி எப்பப்போ மன்ற பணி அப்படின்னு சின்னதுல இருந்து செஞ்சுட்டு வந்தேன் சக்தி. இருமுடி பணிக்கு அம்மா என்னை எப்படி வர வச்சாங்க அப்படின்னா, எனக்கு நான் அப்பப்போ மருவத்தூர் வந்துட்டு இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தேன். ஸோ அப்போ ஜாப் அப்போ போயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் மருவத்தூர் வந்தேன். மருவத்தூர் வந்துட்டு அப்பப்போ மருவத்தூர்ல இருந்து ஒரு 2 days 3 days இருந்துட்டு போவேன். அதுக்கப்புறம் பாத பூஜை அம்மா கிட்ட செய்யும் போது அம்மா 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 தொண்டு செய்யணுமா அப்படின்னு சொல்லும் போது அம்மா கருவறை காமிச்சு கருவறையில தொண்டு செய் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் கருவறையில தொண்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் பாத பூஜையில ஒரு வாட்டி
அம்மா வந்து 108 மணி மாலை வந்து செய்ய சொன்னாங்க. அதுவும் எந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னா, காரமடையில ஒரு ஒரு பிளேஸ் சொல்லி அங்க ஊசி பாசி எல்லாம் கோக்குறவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இங்க கிடைக்கிற மணியையும் கம்பியையும் எடுத்துட்டு போய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து அந்த மணி கம்பி எல்லாம் எடுத்துட்டு போய் அம்மா வந்து காரமடை சக்தி பீடத்துல வந்து காரமடை பக்கத்துல வந்து இருக்கிறவங்க கிட்ட 108 மணிமாலை வந்து செஞ்சு கொண்டுட்டு வர மாதிரி சொன்னாங்க. அப்புறம் மருவத்தூர்ல இருந்து மணியையும் அந்த கம்பியையும் வாங்கிட்டு போய் நாங்க வந்து காரமடை சக்தி பீடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் போனேன். அங்க இருக்க தலைவர் வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க. அது ஒரு மலை இருந்தது, அங்க வந்து இருளர்கள் பகுதி. சோ அங்க கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து 108 மணிமாலை வந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அதை கொண்டுட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. இது வந்து இந்த இருமுடி தொண்டு நான் செஞ்சதுக்கு அப்புறமா அம்மா வந்து எனக்கு இதை கொடுத்தாங்க. அதன் மூலமா மேரேஜ் ஆகுறதுக்கும் அவங்க அம்மா வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிட்டு வீட்டு சூழ்நிலையிலால என்னால தொண்டுக்கு வர முடியல. அம்மாட்ட ஒரு வாட்டி ரொம்ப போய் அழுதுட்டு, அம்மா நான் எங்கதாம்மா போறது, என்னை ஏன் இப்படி வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன்னா, அம்மா வந்து கருவறை காமிச்சு இங்க வா, இங்க வந்து தொண்டு செய் அப்படின்னு மறுபடியும் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் கருவறை பணியில ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு அம்மாவும் மறுபடியும் கொடுத்த பிச்சை தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இருமுடி டைம்ல வந்து அம்மா எப்பவுமே சுத்தி வருவாங்க. அம்மா ஓங்காரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வந்து அம்மா சுத்தி வரும்போது ஈவினிங் 4 o'clock சுத்தி வரும்போது 108 படிப்போம். அந்த இருமுடி டைம்ல நான் மாலை போட்டு இருந்தேன். அப்போ 108 படிக்கும்போது நான் அந்த டைம்ல தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தியானம் பழகுற டைம் அது. அம்மா சுத்தி வரும்போது அம்மாவோட திருவடிய அந்த 108 படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு ஒரு இதுக்கும் அர்ச்சனை செய்யற மாதிரி தலையில பூ போட்டு பண்ணேன். அப்ப வந்து ஒரு நல்ல அந்த தலையில இருக்கிற சத்தம் நல்ல சுத்து சக்தி சுத்தி நல்ல நல்ல சவுண்டு கேட்டுச்சு. ஒரு கிர்ன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3:30 போலதான் இந்த தியானம் சொல்லி தருவாங்க. அவங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சக்தி இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. அம்மா நல்லா அந்த திருவடி அந்த ஃபுல்லா அந்த 108 எண்டாகிற வரைக்குமே வந்து நல்லா சுத்திட்டு இருந்தது, நல்லா தெரிஞ்சது அப்படின்னு நான் சொன்னங்காட்டி, இது வந்து அம்மா இந்த மாதிரி ஏதோ மகரிஷி அந்த மாதிரி ஏதோ ஒருத்தவங்களுக்கு தான் கேட்குமாமா, எப்படிமா உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு மாதிரி அவங்க சொன்னாங்க. அம்மா அந்த ஒரு அனுபவம் கொடுத்தாங்க. நான் அதுல இருந்து நான் எப்பவுமே வந்து இது இருமுடி இது அனுப்பும் போது மாலை செலுத்திருக்க அவங்க வரவங்களுக்கு வரும்போது கொஞ்சம் யாராவது இது பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கை பிடிச்சு ஓம் பங்காரடிகளை ஓம் சொல்லுவேன். ஏதாவது ஒண்ணு மந்திரம் சொல்லிட்டு அவங்கள கை பிடிச்சு அவங்க அழகா வந்துருவாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது. அவங்க இப்போ நம்ம ஒரு வரும்போது அதுக்கப்புறமா வந்து வரவங்களுக்கு ஓம் பங்காரடிகளை ஓம் அந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து நான் அம்மா அது சொல்லித்தான் அவங்கள நான் வர வைப்பேன். அந்த மாதிரி பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அது அது விவரிக்கவே முடியாது சக்தி. ஒரு மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சக்தி. அந்த மாதிரி மன நிம்மதியும் சந்தோஷமும் அந்த தொண்டுல கிடைச்சது சக்தி. ஒரு வாட்டி மேல்மருவத்தூர்ல இருமுடி தொண்டு முடிச்சுட்டு கிளம்பி வந்த சக்தி. வரும்போது மணி 8:30 ஆயிடுச்சு. 8:30 9 o'clock ஆயிடுச்சு. கூடுவாஞ்சேரியில வந்து நான் சென்னையில இருக்கேன். கூடுவாஞ்சேரிக்கு வரும்போது 9:30 ஆயிடுச்சு. ரொம்ப மழை, கனமழை. அது டிசம்பர் சீசன்ல, அதனால ரொம்ப கனமழை. அப்போ வந்து கீழே இறங்குனா முட்டிக்கு பக்கத்துல தண்ணி வந்துருச்சு. நடந்து போய் நான் கூடுவாஞ்சேரியில அப்போ வண்டி போட்டிருந்தேன். போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நல்லாவே மழை வந்துருச்சு. எனக்கு வந்து அந்த அளவுக்கு வண்டி மழையில வந்து ஓட்ட தெரியாது. அம்மாவை திட்டவே ஆரம்பிச்சு, அம்மா என்னம்மா இப்படி என்ன வந்து இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போய் வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோலும் தீந்துருச்சு. அப்புறம் பெட்ரோல் போய் போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு பாட்டி வந்து நின்னுட்டு இருந்தாங்க ஒரு மூலையில. ஐயோ நம்மளாலயே ஓட்டிட்டு போக முடியல,
இந்த பாட்டியை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து வாங்க பாட்டி வந்து ஏறிக்குங்க அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல பரவாயில்ல வாங்க, நீங்க எப்படி கஷ்டப்பட்டு நீங்க அவ்வளவு தூரம் போகணும், தாம்பரம் போகணும்னு சொன்னாங்க. எங்க போகணும்னு கேட்டேன். தாம்பரம் போகணும்னு சொன்னாங்க. எப்படி அவ்வளவு தூரம் உங்களால போக முடியும், வாங்க பாட்டி ஏறிக்குங்க அப்படின்னு. அவங்க வந்து கிரே கலர் saree கட்டியிருந்தாங்க. அவங்க வந்து கொடை வச்சிருந்தாங்க, கொடை வச்சு கொடையில தான் நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஏறும்போது கொடைய மடக்குனாங்க, மடக்கிட்டு பின்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு இருக்கும் போதே அப்படியே அவங்க பேசுறாங்க. எனக்கு பாருமா 80 வயசுக்கு மேலே ஆயிருச்சு, நான் இன்னும் பாரு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே எனக்கு வந்து அம்மா தான் ஞாபகம் வந்துச்சு. அம்மா பாரு இன்னும் 80 வயசுக்கு மேல ஆகி இன்னும் அம்மா கஷ்டப்படுறாங்களே நம்மளுக்காக அப்படி சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க போனாங்க. ஒரு ஒரு பொண்ணு போச்சு வண்டியில. ஃபுல்லா நனைஞ்சிருந்தது. அடடா! ஷால் அவங்களுக்கு குடுக்கலாம். நான் ரெயின் கோட் போட்டிருந்தேன். ஷால் அவங்க என்னோட ஷால குடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டாங்க. ஏன்னா உடம்பு கொஞ்சம் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா போயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டு கொண்டு போய் அவங்கள விட்டுட்டேன். விடும்போது நான் பார்த்தேன் இறங்கியிருந்தாங்க. இறங்கிட்டு அவங்க கிட்ட நான் பேச்சு கொடுக்குறேன். அம்மா பாருங்க நல்லா நனைஞ்சிருக்கீங்க, இஞ்சி காஃபி இது வச்சு குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். கிளம்பும் போது அவங்கள நல்லா பாக்குறேன் சக்தி. அவங்க நல்லா சிரிச்ச மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு மேல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. ஆனா நான் அதை வந்து நான் பார்த்துட்டேன். ஆனா அது நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. நான் அப்புறம் வண்டி எடுத்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பி பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் சக்தி ஞாபகம் வந்துச்சு, அவங்க மேல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இவ்வளவு கொற்ற மழையில எனக்கு அவ்வளவு நனைஞ்சிருக்கு. பின்னாடி உட்காந்துட்டு இருந்த பாட்டிக்கு நலையாம இருந்தது. நான் பாதி தூரம் போனதுக்கு அப்புறமா தான் என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சது, அம்மாவே வந்திருக்காங்க, அம்மா நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு ஒரு இருமுடி தொண்டு, ஒரு ஒரு தொண்டு, நவராத்திரி தொண்டு அது மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரும்போதும் ஒரு ஒரு காட்சிகள் நமக்கு கிடைக்கும். அம்மாவே உருவமாக வந்து காட்சி கொடுத்தது எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சக்தி. இப்போ இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் பஸ்ல ஏறின சக்தி. பஸ்ல ஏறிட்டு மேல ஏறுறதுக்கு போயிட்டு அப்பர் பர்த் எனக்கு ஏறுறதுக்கு போய் நான் பிடிக்க முடியாம நான் கீழே விழுந்துட்டேன். பஸ் சடனா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒரு கார் மேல போய் மோதிருச்சு. நான் இந்த லாஸ்ட்ல இருந்த சக்தி அங்கிருந்து முன்னாடி வரைக்கும் போய் நான் முட்டிட்டேன். அம்மா வந்து அப்படியே எனக்கு வந்து எனக்கு உருவமாலாம் தெரியல, அருவமா இருந்திருப்பாங்க போல இருக்கு. நல்லா இப்படி தலையை வந்து இப்படி புடிச்ச மாதிரி இருந்தது சக்தி. இப்படி முட்டிட்ட போல இருக்கு, தலை டோர்ல இப்படி முட்டிட்ட போல இருக்கு. அம்மா இங்க தலையில வந்து புடிச்சிருப்பாங்க போல இருக்கு. எனக்கு அந்த டோர்ல அவ்வளவு ஃபோர்ஸா முட்டி கூட எனக்கு தலையில எதுவுமே ஆகல. உள்காயம்தான், மேல மட்டும் தான் லைட்டா அடிபட்டுச்சு. எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு, அழுக வந்துருச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட நான் ரிட்டர்ன் வந்துடுறேன், நான் ஊருக்கு போகல அப்படின்னு சொன்னேன். அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டு தான் நான் கிளம்பியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல அவர் வந்து எப்பவுமே எதுவும் இதை சொல்ல மாட்டாரு. அப்போ வந்து 3 தடவை சொன்னாரு சக்தி, தியானம் செய்யுன்னு. அவருக்கு மூலமா வந்து எனக்கு உணர்த்திருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் நான் நடுக்கத்திலேயே வந்து கண்ணை மூடி தியானம் செய்யும் போது அம்மா வந்து தீபத்தன்ன தட்டை காமிச்சு வந்து நிக்கிறாங்க சக்தி. அம்மா வந்து திருஷ்டி எடுத்திருப்பாங்க போல இருக்கு, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சட்டை இல்லாம அம்மா இந்த மாதிரி நின்னு தீபத்தனை தட்டை காமிச்சு அப்படி நின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து 3 முறை ஆசீர்வாதம் பண்ணாங்க. நான் ரொம்ப ஏங்கியிருந்தேன் சக்தி. அருள்வாக்கு கிடைக்க கடைசியா நம்ம உள்ளுக்குள்ள போய் இருந்தோம், அம்மா போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிருந்தேன். நான் ஓடி போவேன், ஆனா வந்து அம்மா அந்த இடத்துல சுத்தி வர இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருந்தது. அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கலன்னு ரொம்ப ஏக்கமா இருந்தது. 3 முறை எனக்கு வந்து நல்ல அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க சக்தி. அதுக்கப்புறமா அம்மா கூடயே இருக்கிறாங்க, ஒரு ஒரு இதுலயும் இருக்காங்க. நம்ம தொண்டு செய்யறத வந்து அம்மா பாத்துக்கிட்டே இருக்காங்க, மந்திரம் சொல்றத நம்ம பாத்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா நம்மள வந்து உயிரை காப்பாத்தி கொடுக்குறாங்க. எப்பவுமே அம்மாவுக்கு வந்து நம்ம மந்திரம் சொல்லிட்டு தொண்டுகள் செஞ்சுட்டு நம்ம நல்லா சந்தோஷமா நம்மளையும் பாத்துக்குவோம், மத்தவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும் சக்தி. நன்றி சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. உதயசங்கரி சக்தி, ரொம்ப ரொம்ப சிறப்பான அனுபவங்கள் சொன்னீங்க. ரொம்பவே மெய்சிலிருக்கக்கூடிய வகையில இருந்தது. உங்களுக்கு வந்து அம்மா அருளால அம்மாவுடைய திருக்காட்சி, அம்மாவை பைக்ல வச்சு அழைச்சிட்டு போயிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பாட்டியா நல்ல மழையில அழைச்சிட்டு போறப்ப, அதாவது நல்ல இருமுடி தொண்டு செஞ்சுட்டு நீங்க போறப்ப லேட் ஆயிடுச்சு, பெரிய மழையா இருக்கு, இப்படி விட்டுட்டேமான்னு நீங்க நினைச்சதுக்கு, அங்க ஒரு பாட்டி வந்து கொடை பிடிச்சிட்டு இருந்த பாட்டியை நீங்களா வழியை வந்து அழைச்சிட்டு போக
எல்லாரும் சொட்ட சொட்ட மழையில இருக்கிறப்ப அந்த அம்மாவை இறக்கி விட்டுட்டு நீங்க தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் நீங்க ரியலைஸ் பண்றீங்க ஒரு சொட்டு ஈரம் கூட அந்த அம்மாக்கு இல்லையே. அதுவும் அந்த அம்மா சொன்ன ஒரு முக்கியமான டயலாக் என்ன, 80 வயசாகி நான் என்ன கஷ்டப்படுறேன் அப்படின்றது வந்து உண்மையாவே உள்ளத்தை தைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்க இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா, அம்மாக்கும் 80 வயசு ஆகுதுன்னு நீங்க நினைச்சு பார்த்து கவலைப்படுற மாதிரி அம்மாவையும் நீங்க நினைச்சிருக்கிறீங்க அந்த நேரத்துல. இப்பேற்பட்ட அற்புதம் இது. சாதாரணமா அதெல்லாம் பெரிய புராணத்துல வரக்கூடிய யாரோ நாயன்மார்களுக்கும் அடியார்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இங்க சாதாரண பெண்மணிகள், செவ்வாடை தொண்டர்கள், செவ்வாடை கட்டிட்டு ஏதோ மருவத்திற்கு அலையுதுங்க லூசு மாதிரி முட்டாள் கூட்டம் அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல அவங்களெல்லாம் விட பெரிய புராணத்துல வரக்கூடிய நாயன்மார்கள் அடியார்களை விட பெரிய இடத்துல வந்து அம்மா நம்மள வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்பேற்பட்ட தியான அனுபவங்கள்லாம் வந்து கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் கிடைக்கலையே, அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட்டதுக்கு தியான காட்சியிலேயே வந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி 3 தடவை ஆசி கொடுக்கறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல. கேட்டதை கொடுக்குற தெய்வம் கற்பகத்தருவா காமதேனுவா நம்ம பங்காரமா நீக்கமர நிறைஞ்சு நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு எப்படிலாம் நம்ம அம்மாவை அடையலான்ற வழிகளையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதான் இங்க நம்ம நினைச்சு பார்த்து அதெல்லாம் பின்பற்றி நம்ம பயன்பெறணும். இன்னும் பல பேருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமைகள், தொண்டாற்ற வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அது பெண்கள் வந்து குழுவா கூடுனா பல இடங்கள்ல வந்து தேவையில்லாத பேச்சுக்களும் வீண் விவாதங்களும் சச்சரவும் சண்டையும் இல்ல ஆடை மோகம் அணிகலன் மோகம்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை ஆன்மீக பக்கம் திருப்பி அவங்கள தொண்டு செய்ய வச்சு பக்குவப்படுத்தி ஆன்ம நிலையை உயர்த்தி ஆன்மீகத்துல முன்னேற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணமா இன்னைக்கு இத்தனை பெண்மணிகளை பார்த்தோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு சக்திகளும் கண்மணிகளா வந்து நம்ம முன்னாடி வந்து அவங்களோட அனுபவங்களை அற்புத அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கவே நமக்கு தெரியுது எப்பேற்பட்ட பக்குவப்பட்ட ஆன்மாக்களா அவங்க இருக்காங்கன்றது. அவங்க செஞ்ச தொண்டு வந்து அவங்கள பக்குவப்படுத்திருக்கிறது வந்து அவங்களுடைய தோற்றத்திலையும் அவங்களுடைய பேச்சிலையும் அவங்களுடைய அனுபவத்திலையும் முழுமையா வெளிப்பட்டுச்சு. இப்பேற்பட்ட தொண்டுகளை கொடுத்து இப்பேற்பட்ட வாய்ப்புகளை நல்கி நமக்கு இந்த பெண்ணினத்துக்கு மிகப்பெரிய பேற்றினை நல்கி கொண்டிருக்கிற நமது அருட்பெரும் தெய்வம் பங்காரம்மா அவர்களுக்கு என்றென்றும் நாம் இந்த பெண்ணினம் கடமைப்பட்டுள்ளது. அம்மா கொடுத்திருக்கிற வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு ஆன்மீகத்தில் எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறைவா முன்னுரிமை கொடுத்து முதல் உரிமை கொடுத்து முழுமை உரிமை கொடுத்து முழுமையும் பெண்களுக்கே கொடுத்து ஆன்மீகத்தை வந்து அம்மா பெண்களை ஈடுபடுத்தினதுக்கு நாம வந்து என்ன கைமாறு செய்யணும்னா அம்மா சொல்லியிருக்கிற அந்த வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி இன்னும் எப்படிலாம் தொண்டு செய்யலான்ற மார்க்கத்தை நாமளே தேடி கண்டுபிடிச்சு இருக்கிற தொண்டுகளையும் தூக்கி பிடிச்சு தாங்கி ரொம்ப சிறப்பா தொண்டுகளை செஞ்சு அம்மாவை பெருமையடைய வைக்கணும். அதன் மூலமா அந்த அம்மாவுடைய திருக்காட்சியை நாம எல்லாரும் திரும்ப பெறணும்னு கேட்டுக்கிட்டு உடான கோடி நன்றிகளை அம்மாவின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஓம் சக்தி. எண்ணரும் கலைகள் வாழி இறைவன் நான் எண்ணல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி தென்திரை உலகமெல்லாம் விந்துணை வாழி வாழி.